எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையும் பிளாக் ஆகி போனால் நம்மளோட கிரிப்டோ அசெட்டை பாதுகாக்கிற எப்படி கிரிப்டோ காயின்ஸை. ஓகே, இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதிகமாக வருது. ஸோ இந்த கொஷின் அதிகமாக நாட்களுக்கு வர்றது உண்மையிலேயே நல்லம். என்ன காரணம்னு சொன்னால் அநேகமான ஆட்கள மைண்ட் செட் எக்ஸ்சேஞ்சில் வச்சா நம்மளோட பணம் பாதுகாப்பாக இருக்கும், நம்ம கிரிப்டோ கரன்சியால் பாதுகாப்பாக இருக்கும்னு இருக்கிற மைண்ட் செட் மாறி இப்போ நம்மளோட எக்ஸ்சேஞ்சில் நம்பலாம். எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற பணத்துக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. நொட்டிய கீஸ் நொட்டிய கிரிப்டோங்கிற கன்செப்ட் நிறைய பேருக்கு விளங்கிட்டு வருது. ஓகே, அதுக்கான எக்ஸ்சேஞ்சே பாவிக்காதீங்க, எக்ஸ்சேஞ்சே பாவிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. எக்ஸ்சேஞ்சை பாவிங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் எனத்துக்காக உருவாக்கப்பட்டிக்கோ அதுக்காக மட்டும் எக்ஸ்சேஞ்சை பாவிங்க. எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கப்படலை உங்களோட கிரிப்டோ கரன்சியை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கப்படலை. எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கப்பட்ட காரணம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுற ஃபண்டுகளை வச்சு நீங்கள் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் லான்ச் பேட், லான்ச் பூல், அதாவது ஏர் ட்ராப்ஸ்கள் கலெக்ட் பண்ணுறது, லான்ச் பேடில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அடுத்தது ஏர்னிங் அதாவது லெண்டிங் பண்ணுறது, அடுத்தது ஃபார்மிங் பண்ணுறது, ஸ்டேக்கிங் பண்ணுறது, இதை மாதிரியான சர்வீஸில் ப்ரொவைட் பண்ணுறது தான் எக்ஸ்சேஞ்சில் உருவாக்கப்பட்டது. தவிர உங்களோட கிரிப்டோ பத்திரமா வைக்கிறதுக்கு எக்ஸ்சேஞ்சில் உருவாக்கப்படலை. ஸோ எக்ஸ்சேஞ்சில் பணத்தை வைக்காதீங்க. நீங்கள் லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுற படங்களை கிரிப்டோஸில் எடுத்து ஹார்ட்வேர் வாலெட்ஸில், ப்ரைவேட் வாலெட்ஸில் உங்களோட கீயை நீங்கள் வச்சிருக்கிற வாலெட்டுகளில் சேவான்னு சொன்ன உடனே நிறைய பேர் ட்ரிகர் ஆகிறீங்க. இது ஒன்றும் ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இருந்தாலும் சில ஆக்கள் ட்ரிகர் ஆகிறீங்க. பைனான்ஸ் நல்ல இது தெரியுமா, பைனான்ஸ்னு அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, ஏன் நீங்கள் பைனான்ஸை லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு விளங்கலை. பைனான்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச். அது இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறது காரணம் அதில் அவங்க கொடுக்குற சில விஷயங்கள் ஃபேமஸாக இருக்குது. அடுத்தது அவங்களோட ஃபவுண்டர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால், பழைய ஃபவுண்டர் இப்போ அவர் வெளியிறங்கிட்டார். ஓகே, பழைய சிஇஓ. ஸோ அப்படி சில விஷயங்கள் இருக்குது. அது சஃபுங்கிற ஃபண்ட் இருக்குது. அப்படியான சில விஷயங்களுக்கு அது ஃபேமஸாக இருக்குது. தட் டசன்ட் மீன் அது பெஸ்ட். அதில் தான் நீங்கள் ஃபண்டை வைக்கணும்னு சொல்லி எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஸோ அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரும், அப்போ எக்ஸ்சேஞ்சில் பணத்தை வைக்கணும், அப்போ நாங்கள் எங்கே வைக்கிறேன்னு சொல்லி. நீங்கள் எங்கே வைக்கணும்னு சொன்னால் நான் கஸ்டோடியல் வாலெட்ஸில் வைக்கணும். வாலெட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வாலெட் இருக்குது, கஸ்டோடியல் வாலெட், நான் கஸ்டோடியல் வாலெட். இப்படி எக்ஸ்சேஞ்சில் ப்ரொவைட் பண்ணுற வாலெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டோடியல் வாலெட். கஸ்டோடியல் வாலெட்னா வாலெட் அவங்கட நம்முடைய கிரிப்டோவை அவங்களோட வாலெட்டில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்து நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க எங்களோட இதுன்னு சொல்லி கொடுக்குறது தான் கஸ்டோடியல் வாலெட். ஸோ அவங்கள்ட்ட தான் முழு பொறுப்பு இருக்கும். நாளைக்கு அவங்களோட வாலெட் ஹெக் ஆகினாலோ, அவங்க கம்பெனி இழுத்து மூடினாலோ, பேங்க்ரப்ட் ஆகினாலோ நம்மளோட கிரிப்டோவில் ஸ்டார்றது நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கஸ்டோடியல் வாலெட். நான் கஸ்டோடியல் வாலெட்னு சொன்னால் உங்களோட வாலெட்ற ப்ரைவேட் கீ, அதாவது உங்களோட வாலெட்ற பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த வாலெட்ற ப்ரைவேட் கீயோ பாஸ்வேர்டையோ இந்த ஒரு சீட் ஃப்ரேஸையோ நீங்கள் காணக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த வாலெட்டில் இருக்கிற ஃபண்டை இழக்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5-10 வருஷத்துக்கு லாங் டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிரிப்டோவை ஹோல்ட் பண்ண நினைப்பீங்க. ஸோ நார்மலாக அந்த ப்ரைவேட் கீஸில் எப்படி அவங்க சேவன்னு சொல்லுவாங்கன்னு அநேகமான வாலெட் சீட் ஃப்ரேஸ்ன்னு சொல்லி 12 இல்லாட்டி 24 எழுத்தை நோட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த எழுத்து அவங்களோட பாஸ்வேர்டு, அந்த எழுத்தை நீங்கள் எங்கே இம்போர்ட் பண்ணாலும் உங்களோட வாலெட் கிடைச்சிரும். ஓகே, ஆனால் உங்களுக்கு ஒரு யோசனை வரும், அப்போ ஒரு 12 எழுத்து அதை நான் ஒரு பேப்பர்லையோ ஒரு கார்ட்போர்ட்லேயோ எழுதி வைக்கேன் 5 to 10 வருஷத்துக்கு அதை நான் பத்திரமா வைப்பேனான்னு சொல்லி எனக்கு டவுட். அது காணாமல் போனால் என்ன செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம். நானே இந்த சில சீட் ப்ரைஸை எங்கே வச்சேன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை. இதுக்கடையில் நான் கிரிப்டோக்குள்ளே இருக்கிறதே ஒரு 3-4 வருஷம் தான். இதுக்கடையிலே நான் எந்த சில பழைய அன்னரம் நான் உருவாக்கின 2-3 சீட் ப்ராக்கில் பெருசாக பணம் இல்லை. இருந்தாலும் அன்னரம் உருவாக்கின 2-3 வளர்கிற சீட் ப்ரைஸை நானே தொலைச்சிருக்கேன். அதுதான் பெருகிறாக்கள மெயின் பிரச்சனை. இப்போ நாங்கள் சீட் ப்ரைஸை தொலைச்சா எங்களோட ஃபண்ட் மொத்தமாக இல்லாமல் ஆயிரும். ஆனால் இதை மாதிரியான கஸ்டோடியல் வாலெட்டில் நாங்கள் ஃபண்ட் வைக்கக்குள்ள, அதாவது எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டில் ஃபண்ட் வைக்கக்குள்ள எங்களோட இமெயில் அட்ரஸ் எப்போயுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு அந்த கஸ்டோடியல் வாலெட்ற இமெயில் பாஸ்வேர்ட் மறந்தாலும் நாங்கள் இமெயிலில் ஃபோகட் பாஸ்வேர்ட் கொடுத்து எங்களோட வாலெட் எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இப்படி ப்ரைவேட் வாலெட்டில் எங்களுக்குன்னு சொல்லி வைக்கக்குள்ள நாங்கள் பாஸ்வேர்டு மறந்தால் நாங்கள் ரீகவர் பண்ணது ஒரு வழி இல்லைன்னு சொல்லி தான் அநேகமானாக்கள்கிட்ட பிரச்சனை. அதுக்கு சொல்யூஷனாக தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்ஸ்ன்னு சொல்லி வருது. சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்னு சொன்னால் அந்த ஹார்ட்வேர் வாலெட்டை ப்ரைவேட் கீஸை உங்களுக்கு பப்ளிக்காக தரமாட்டாங்க. என்ன செய்வான்னு சொன்னால் அந்த ப்ரைவேட் கீஸை சின்ன கார்டுகளில் இல்லை சின்ன குட்டி டிவைஸுகளில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். அந்த டிவைஸை பத்திரமா வச்சுக்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களோட வாலெட்டை பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு 3 இல்லாட்டி 2 டிவைஸ் தருவாங்க ரீகவர் பண்ணுறதுக்கு. அந்த 2 டிவைஸை ஒன்று உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இன்னொன்று உங்களோட பேங்க்லேயோ சேஃப் லாக்கர்லையோ இப்படி வைப்பீங்கன்னு சொன்னால் நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற டிவைஸ் அப்படிலாட்டி உங்களோட பாஸ்வேர்டு ஏதோ ஒன்று மிஸ் ஆகினாலும் உங்களோட ரீகவரி விஷயத்தை எடுத்து, அதாவது நீங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து வச்சது அப்படிலாட்டி பேங்கில் கொடுத்து வச்ச அந்த ரீகவரி டிவைஸ் எடுத்து உங்களோட வாலெட்டை பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படி என் ஃப்ரெண்ட் எந்த வாலெட்டை கால் எடுக்க மாட்டேன்னு கேட்டால் ஜஸ்ட் அந்த ரீகவரி விஷயத்தை மட்டும் வச்சு
களவெடுக்க முடியாது. நான் 2 ரிகவரி டிவைஸ் எடுத்த களவெடுக்கலாம். அப்படி ரிகவரி டிவைஸ் ப்ளஸ் உங்களோட ஒத்தென்டிகேஷன், ஏதாவது உங்களோட ஃபேஸ் லாக் இல்லை உங்களோட பாஸ்வேர்ட் கிடைக்கும்னு சொன்னால் அவங்களால ஃபண்டை களவெடுக்கலாம். பட் ஒரு ரிகவரி டிவைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்து வைக்கிறது மூலம் அவங்களுக்கு அது என்ன விஷயம்னு தெரிஞ்சால் கூட அவங்களால உங்களோட ஃபண்டை களவெடுக்கலாம். ஸோ அதுதான் இந்த சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்ற மெயின் கன்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 இல்லாட்டி 12 எழுத்து ஃப்ரேஸை எழுதி வைக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அடுத்தது நீங்கள் பாஸ்வேர்டுகளை பாடமாக்கி வைக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. ஜஸ்ட் 3 டிவைஸ், ஃபிசிக்கல் டிவைஸ், அது உடையிறதுக்கோ தண்ணியில் பட்டு அழிகிறதுக்கோ அப்படி வாய்ப்பு இல்லாமல் கிரெடிட் கார்டுகள் மாதிரி சின்ன சின்ன டிவைஸ்கள் தருவாங்க. ஸோ அது லாங் டைமுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எங்கள் நேமில் இருக்கிற இந்த வெப்சைட் hbuconsultancy.comங்கிற எங்கள் வெப்சைட்டுக்கு போய் ஸ்கோரை பண்ணி கீழே போனீங்கன்னு சொன்னால் 24வது ப்ரோக்ராமாக நான் இந்த பெஸ்ட்டான சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கிறேன். அதில் போய் மேலதை டீட்டெயில்ஸில் பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதில் வாட்ஸ்அப், டெலிகிராமை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். பாய்.